அது வந்து நாட்டாமை அப்படிங்கிற டாபிக்ல பார்க்குறோம். நாட்டாமை அப்படிங்கிறது வந்து 1994 வந்து ஒரு திரைப்படம். சரத்குமார்ல வந்து டபுள் ஆக்ஷன். அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. எல்லா லாங்குவேஜ்லயும் அந்த படத்தை எடுத்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த நாட்டாமைங்கிறவர் யாரு? பொதுவா யாரு நாட்டாமைங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இஸ் லைக் ஜட்ஜ் சார். ஏதாவது ஒரு இதுன்னா சமரசம் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்னா சார்ட் அவுட் பண்றவர், ப்ராப்ளம் சால்வர் சொல்லலாம், இல்ல சொல்யூஷன் ப்ரொவைடர் சொல்லலாம். ரைட் 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 தீர்ப்பு கொடுப்பவர்னு வச்சுக்கலாம். ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். அதாவது 2 பேருக்கு பிரச்சனை வர சமயத்துல அந்த 2 பேரோட பிரச்சனையும் கேட்டு 2 பேருக்கும் பயன்படக்கூடிய வகையில யார் தீர்ப்பு சொல்றாங்களோ அவங்க தான் வந்து நாட்டாமை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற புக்கு வந்து கெட்டிங் எஸ், நெகோஷியேட்டிங் அன் அக்ரிமெண்ட் வித்தவுட் கிவிங் இன் அப்படின்னு ஒரு புஸ்தகம். அதாவது 2 பேர் சண்டை போடுறாங்க, இல்ல 2 பேருக்கு கருத்து வேறுபாடுகள் வருது. அந்த கருத்து வேறுபாடுகள் வரைச்சு அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்கிறதா இந்த புஸ்தகம் நமக்கு 4 பாயிண்ட்ல சொல்ல போகுதுங்க. புஸ்தகத்தோட பேர் கெட்டிங் டு எஸ் அப்படின்னு பேரு, நெகோஷியேட்டிங் அன் அக்ரிமெண்ட் வித்தவுட் கிவிங் இன் அப்படிங்கிற ஒரு சப்டைட்டிலோட அந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை எழுதினவங்க 2 பேர், ரோஜர் ஃபிஷர் அண்ட் வில்லியம் ஊரின்னு ஒருத்தர். அந்த ரோஜர் ஃபிஷர்ங்கிறவர் 2012 இறந்து போயிட்டாரு. அந்த புஸ்தகத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல நிறைய மரியாதை ராமன் கதைகள், அந்த மாதிரி கதைகள்லையும் கூட பார்த்துருப்பீங்க. இல்ல ஒரு அரசவையில பீர்பால், தெனாலிராமன் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து 2 பேர் பிரச்சனைன்னு வர சமயத்துல அவங்களுக்கு எப்படி தீர்ப்பு கொடுக்கணுங்கிறத கரெக்டா சொல்லுவாங்க இல்லையா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அது. ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கறது முதல்ல என்னன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனையை எடுத்துட்டு வரவங்க நமக்கு வேண்டாதவங்களா இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இவன் வேண்டாதவனா இருக்கானே, இவன் பிரச்சனை நம்ம எதுக்கு எடுத்து பாக்குறது அப்படின்னு யோசிக்காம செப்பரேட் த ப்ராப்ளம் அண்ட் பீப்புள் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே, அதாவது ஒரு சபையில எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் கொடுக்கணும். ஸோ நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க வச்சிருக்க கூடாது. பிடிச்சவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டுறதோ, இல்ல அது பிடிக்காதவங்க என்ன சொன்னாலும் அதை வந்து தலையை மறுக்கிறதோ அது பண்ணக்கூடாதுங்கிறத முதல் பாயிண்டா சொல்றாங்க. Separate the people from the problem. Be hard on the problem, but soft on the people. அந்த ப்ராப்ளத்துக்கு மேல வந்து உங்களுடைய கடுமையை காமிங்க, அந்த மக்கள் மேல விட்டுடுங்க அப்படின்றாங்க. அதான் இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கு, டோன்ட் கண்டெம் பீப்புள் பட் ஒன்லி தர் ஆக்ட் அப்படிம்பாங்க. அவங்கள அந்த மனிதர்களை வந்து அப்படியே இவன் இப்படிதான் அப்படின்னு முத்திர குத்தாதீங்க. அவங்க ஒரு சமயத்துல அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆக்டை மட்டும் கண்டெம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கறச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விட்டு கொடுக்காமல் உங்களுடைய சுவைய மதிப்பை நீங்கள் நிரூபித்து வாழும்பொழுது குறை சொல்பவர்கள் உங்களை மட்டம் தட்ட குறை சொல்ல யோசிப்பாங்க அப்படின்றாங்க. நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்றவங்க பயாஸ்டா இருப்பாங்க. நம்ம வந்து அன்பயாஸ்டா இருக்கணுங்கிறது தான் இந்த புஸ்தகம் நமக்கு சொல்லக்கூடிய முதல் வரிகளா நம்ம பார்க்கிறோம். அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு எப்படி வருவாங்கன்னா, பசங்க 2 பேர் வந்து அம்மாவை நான் யார் வச்சுக்கிறது, அப்பாவை யார் வச்சுக்கிறது அப்படின்னு பேச்சு வரும். அந்த பையன் சொல்லுவான், அம்மாவை நான் வச்சுக்கிறேன் அம்மா. அப்பா அவர் சொல்லுவார், நீ அம்மாவை எதுக்கு வச்சுக்கிறேன்னு தெரியும், ஏன்னா வந்து வீட்டுல பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, அதுக்காக தான் நீ அம்மாவை வச்சுக்கிறேங்கிற. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஒரு காலகட்டங்கள்ல வயசான பேரண்ட்ஸ் பிரிக்கவே கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து தீர்ப்பு சொல்ல வருவார். ஸோ இந்த மாதிரி மைன்யூட்டா சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அந்த படத்துல தீர்ப்பு சொல்ற மாதிரிலாம் அந்த காட்சிகளை அமைச்சிருப்பாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற விஷயம், மேபி கிரேட்டஸ்ட் பவர் வி ஹாவ் இன் நெகோசியேஷன் இஸ் த பவர் நாட் டு ரியாக்ட். எப்பவுமே நம்ம பிரச்சனைகள்னு வர சமயத்தில் நம்ம என்ன பண்றோம்னா, ரெஸ்பாண்ட் பண்றோமா ரியாக்ட் பண்றோமாங்கிற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா தெரியும். சம்டைம்ஸ் வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதுங்கிறது வேற, ரியாக்ட் பண்றச்சு எப்படி பண்ணுவோம்னா வித் எமோஷன்ஸோட பண்றச்சு என்ன ஆகும்னா, அது வந்து இட் இஸ் நாட் குட். ஒன்றும் இல்லை, கோகுல்நாத் என்ன கோகுல்நாத் எனக்கு வந்து இதெல்லாம் சொல்லித்தரேன்னு சொன்னீங்க, ஒண்ணுமே பண்ணலையா அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். ஆமா, நீங்க எப்ப சார் வந்தீங்க அப்படின்னு அவர் திருப்பி கேட்டேன்னா அவர் வந்து ரியாக்ட் பண்றாருன்னு அர்த்தம்.
அதுக்கு என்னங்க பண்ணலாங்க. நம்ம ஒரு தடவை உட்காந்து பேசணும்ல. நீங்க உங்களுக்கு நான் வந்து கூகுள்லாம் உங்களுக்கு லிங்க் பண்ண நம்ம வந்து பண்ணோமே. நீங்க எப்போ சொல்லுங்க. ஃப்ரீயா இருக்கீங்கன்னா சொல்லுங்க. பண்ணிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவர் பிஸியா இருந்தா கூட இந்த மாரி சொன்னார்ன்னு வச்சுக்கங்களேன், ஹி இஸ் நவ் ரெஸ்பாண்டிங்ன்னு அர்த்தம். ஸோ ரியாக்ஷன்ங்கிறது வித் எமோஷன்ஸோட வரச்சு அது வந்து தட் வில் ஸ்பாயில் தி ஜாப். ஸோ அதனால தி கிரேட்டஸ்ட் பவர் வி ஹேவ் இன் நெகோசியேஷன் இஸ் த பவர் நாட் டு ரியாக்ட். அதனால இதுதான் இந்த வில்லியம் ஊரிங்கிறவர் இந்த புத்தகத்தினுடைய கோ ஆத்தர். அவர் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஃபோக்கஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் தி பீப்புள் நாட் ஆன் பொசிஷன். அந்த நம்ம சொல்லக்கூடிய தீர்ப்பு அந்த ஹையர் லெவல்ல இருக்கிறவங்களை மட்டும் கன்சிடர் பண்ணாது, லோ லெவல்ல இருக்கிறவங்களையும் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து சில பேர் வந்து தனியா சில விஷயங்களுக்காக போராடுவாங்க. அவங்க போராடுறது வந்து அடிமட்ட மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில இருக்குங்கிறதுல சில எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. குமரி அனந்தன் வந்து எம்பியா இருந்தப்போ சண்டை போட்டார் ஒரு விஷயத்துக்கு. மணி ஆர்டர்ல வந்து அப்பெல்லாம் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். அவரோட கருத்து என்னன்னா, எங்க குமரி கன்னியாகுமரியில இருந்து நிறைய பேர் வந்து ஆர்மிக்கு போயிருக்கிறாங்க. அந்த ஆர்மிக்கு போயிருக்கிறவங்க பணத்தை அனுப்புறச்சு இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து தமிழ் தான் படிக்க தெரியும். அப்படி இருக்கிறச்சு அவங்க பணம் அனுப்புறச்சு அதுல வர வரிகளை நீங்க வெறும் இங்கிலீஷ்லயே வச்சிருந்தீங்கன்னா அவங்க எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அந்த மணி ஆர்டர்ல வந்து இங்கிலீஷ், தமிழ், அப்புறம் ஹிந்தி மூணுத்தையும் இன்கார்பரேட் பண்ணாங்க. அப்பவும் அவங்க ஹிந்தியை விடல. பட் அந்த இங்கிலீஷ் இருக்கிறதுலயே வந்து தமிழையும் வந்து இன்கார்பரேட் பண்ணாங்க. அப்போ அவர் போட்ட அந்த ஒரு சண்டை போட்ட ஒரு விஷயம் வந்து அடிமட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரனுடைய மனைவியாக இருக்கட்டும், இல்ல ராணுவ வீரனுடைய தாயா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அந்த மணி ஆர்டர் காசு கொடுக்கறச்சு ஒருவேளை அவங்களுக்கு படிக்க தெரியலன்னா அந்த போஸ்ட்மேன் அந்த கண்டென்ட்டை படிச்சு சொல்றச்சு அவங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அலாதியான ஒரு விஷயம். அதுதான் வந்து குமரி ஆனந்தன் செஞ்சது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அப்பெல்லாம் வந்து முன்னாடி உங்க ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டுல இப்ப டிரான்சிஸ்டர் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் வரி போட்டுட்டு இருந்த காலம் உண்டு. வீட்டுல டிரான்சிஸ்டர் ரேடியோ இருந்ததுன்னா அதுக்கு வரி போட்டுட்டு இருந்தாங்க. ஆர் வெங்கட்ராமன் வந்து ஒரு தடவை ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்த சமயத்துல அவர் அதை வந்து கம்ப்ளீட்டா நீக்கினார். ஒரு டிரான்சிஸ்டருக்கு வரி போடுறதுங்கிறது அந்த காலகட்டங்கள்ல ரொம்ப பெரிய விஷயமா பார்த்தாங்க. ஏன்னா ரேடியோ வச்சிருக்கிறது எப்படி ஸ்டேட்டஸ்ன்னு பாக்குறாங்களோ அதுக்கு வரி போட்டப்போ அது ரொம்ப எல்லாருமே வந்து அவங்களால ஒத்துக்க முடியல. அப்ப இவர் வந்து என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் புரியும், எல்லாரும் அது அந்த பொருளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ணாருன்னா அந்த வரிய நீக்கினார். ஸோ இதுதான் வந்து எல்லாரும் பயன்படுத்தணும், எல்லாருக்கும் உலக விஷயங்கள் தெரியணும்னா அப்ப என்ன பண்ணணும், நம்ம இதை வந்து அதுக்கு உண்டான அந்த இதை கொடுக்க கூடாது, அதுக்கு வந்து ஒரு டாக்ஸும் போடக்கூடாது, அதை ரிலீஸ் பண்ணிட்டா எல்லாரும் வாங்குவாங்க இல்லையா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அவர் திங்க் பண்ணி செஞ்ச விஷயம் தான். அதனால இட் இஸ் வைஸ் டு டைரக்ட் யுவர் ஆங்கர் டுவர்ட்ஸ் த ப்ராப்ளம்ஸ், நாட் பீப்புள். டு ஃபோக்கஸ் யுவர் எனர்ஜிஸ் ஆன் ஆன்சர்ஸ், நாட் ஆன் எக்ஸ்கியூசஸ். ஒரு பிரச்சனையை தீர்க்கறச்சு உங்களுடைய கோபத்தை, உங்களுடைய எனர்ஜியை அந்த ப்ராப்ளத்து மேலேயே ஃபோக்கஸ் பண்ணுங்க, பீப்புள் மேல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, அந்த உங்களுடைய எனர்ஜியை அந்த ப்ராப்ளத்துக்கு கிடைக்க வேண்டிய சொல்யூஷனா என்னென்ன பண்ண முடியுங்கிறத பாருங்க அப்படிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமா பதிவு செய்யறாரு. ஸோ ஃபோக்கஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பீப்புள், நாட் ஆன் பொசிஷன். உங்களுடைய வலிமை மிக்க உங்களுடைய வலிமை மிக்க திறமைகளை நீங்கள் உணர்ந்து செயல்படும் பொழுது உங்கள் சக்தியினை உங்களால் உணர முடியும், சமுதாயத்திற்கும் நிரூபிக்க முடியுங்கிறத அந்த கோர்ட் நமக்கு சொல்லுது. இப்போ 2 பார்ட்டி இருக்காங்க. அந்த 2 பார்ட்டிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த 2 பார்ட்டிக்கும் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட்ல இருந்து நீங்க தீர்ப்பு சொன்னீங்கன்னா 2 பேரும் ஒத்துப்பாங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கிறோம். நம்ம நிறைய கதைகள்ல படிச்சிருப்போம். ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், பக்கத்து வீட்டுல செடியில இருந்து பூவை பறிச்சிருவான். அப்ப பறிச்சப்போ அவனுக்கு வந்து எங்க வீட்டுல இருக்கிற செடியில இருந்து பூவை பறிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே
அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நீ அவங்க வீட்டு செடியை நீ வந்து சுத்தம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி வரும். அப்ப இவன் யோசிப்பான், இல்ல இல்ல நானே பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. எனக்கு டக்குன்னு கதைகள் ஞாபகம் வரல. ப்ராபபிலி உங்களுக்கு யாருக்காவது அந்த ஏதாவது கதை ஞாபகத்துக்கு வருதுங்களா? 2 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த 2 பேரோட கம்ப்ளைண்ட்ல இருந்தும் இவர் நீதி சொல்றவர் வந்து கரெக்டா சொல்லுவாரு. இங்க சார் இப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா வீணா சண்டை தான் ஜாஸ்தியா வருது. ஆமா. அதுக்கு இந்த பதிலா பேசாம இருந்துட்டு போறது நல்லதுன்னு போயிடுச்சு சார். மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்ங்கிற அந்த கான்செப்ட்ல அதான் பேசுறவங்க எமோஷனலா பேசினா கூட தீர்ப்பு சொல்றவங்க கொஞ்சம் இதுவா சொல்லணும். இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாருங்க. யூடியூபர் கீர்த்திவாசன் ஒரு ஆளு. அந்த ஆள் என்ன பண்ணாரு, வண்டியை வேகமா ஓட்டிட்டு போற மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்து அதை யூடியூப்ல எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் இதுவாயிருச்சு. அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. போலீஸ் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஜட்ஜ் முன்னாடி நிக்க வைக்கிறச்சு, ஜட்ஜ் என்ன தீர்ப்பு கொடுத்தாரு தெரியுமா? நீங்க உங்களோட பைக்கை எரிச்சிருங்க. நீங்க வந்து ஒரு ஹெல்மெட்டும் போடாம நீங்க வந்து வண்டியில ஸ்டண்ட் காமிக்கிறது வந்து சமுதாயத்தை பொல்யூட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால நீங்க வண்டியை எரிச்சிருங்க அப்படின்னு அவர் சத்தம் போட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் அரசாங்கம் முழிச்சுக்குது. அவரோட டிரைவிங் லைசன்ஸை 10 வருஷத்துக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ட்ரபிள் ஷூட்டர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ப்ரொஜெக்ட் நெகட்டிவ் திங்ஸ். இதுல இவங்க காமிச்ச வேகம் இப்போ மத்த விஷயத்திலும் காமிச்சா பரவாயில்ல. எப்படி சில ஸ்கூல்ஸ்ல வந்து இப்பவும் நம்ம மதுரை சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதி பத்தி பேசுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிறச்சு என்ன ஆகுதுன்னா நிறைய கான்ஃபிளிக்ட் வருதுங்கிறச்சு அந்த ஊருக்கு எஸ்பி ஒருத்தர் வந்து அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஒரு ஸ்கீம் மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த ஸ்கீம் பிரகாரம் நம்ம வந்து நம்ம ஜாதி பேரை வெளியில சொல்லக்கூடாது. அவங்க சொல்றது என்னன்னா, நீ எந்த ஜாதியா வேணாலும் இரு வீட்டுல, ஆனா வெளியில பள்ளிக்கூடம் இல்ல அந்த மாதிரி ஒரு பொது இடத்துக்கு வந்துட்டேன்னா நீ இந்தியன் அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா பதிவு செய்யணுங்கிறதுக்காக சொல்லி அவங்கள்ட்ட பேசி ஒரு 36 கண்டிஷன்ஸ் போட்டிருக்கிறாரு அந்த எஸ்பி. அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் வந்து ரிக்வஸ்ட் பண்றாரு. இது வந்து தூத்துக்குடி சைட்ல நடந்த நிகழ்ச்சி. அது சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிறவங்களே அந்தந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு எந்த இடத்துல போர்ட்ல எல்லாம் வந்து ஜாதி பேர் வருதோ அந்த ஜாதி பேரை அவங்களே பெயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்ல அந்த எஸ்பி எடுத்த அந்த ஒரு ஆக்ஷன் இருக்கு பாருங்க, அது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனா அதே தூத்துக்குடி பக்கத்துல வேற ஒரு இடத்துல தான் என்ன ஆச்சுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். எப்படின்னா ஸ்கூல்ல சத்துணவு பண்றாங்க இல்லையா, அந்த சத்துணவை 12 பசங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த சத்துணவை தயாரிச்சவங்க வந்து ஒரு தலித் கேர்ள், அதனால சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னப்போ அந்த இதை கேட்டு கலெக்டர் போய் காம்ப்ரமைஸ்க்கு போறாரு, ஒன்றும் வரல. அப்போ கனிமொழி எம்பி அவங்க போய் என்ன பண்றாங்க, அடுத்த நாள் போறாங்க. போயிட்டு நீங்க பண்றது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு நானும் உட்கார்றேன் வாருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அடுத்த நாள்ல இருந்து இந்த மாதிரி பண்ணுங்க, இதெல்லாம் சின்ன பிரச்சனைகள், எல்லாரும் இந்த உலகத்துல வந்து வாழணும், எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த பிரச்சனைய ஒரு நல்ல முறையில தீர்த்ததா நான் புக்ல படிச்சேன். ஸோ அந்த வகையில இந்த மாதிரி யார் ஒருத்தர் வந்து இன்டர்வியூன் பண்ணி அந்த அவங்களுக்கு கொடுக்குற காம்ப்ரமைஸை ப்ராப்பரா கொடுக்குறாங்களோ அவங்க நிறைய விஷயங்களை சாதிப்பாங்கிறது தெரியுது. அவங்களுக்கு அந்த மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்ங்கிற அந்த அண்டர்லைன் ட்ரையாங்கிள் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா தான் அவங்க 2 பேர்ட்டையும் நெகோஷியேட் பண்ணி நீ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணு, நீ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுன்னு சொல்லி அரைவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்கும் வருமானா தெரியாது. இதே நுங்கம்பாக்கத்துல நான் வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட பாக்குறேன், கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் வந்து அதாவது அப்புறம் டெம்பரரியா இருக்கிற டீச்சர்ஸ் ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நிரந்தரமா இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நர்ஸுங்களும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ரியல் காசு என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதை தீர்த்துட்டாங்கன்னா நல்ல நிறைய சொல்யூஷன் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இன்வென்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். கோஆபரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட் survival strategy is very common in natural systems, is one that humanity needs to emulate அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் எப்படி பாக்குறேன்னா, காமராஜர் வந்து சீஃப் மினிஸ்டர் அந்த காலகட்டங்கள்ல சாருஹாசன் வந்து கமல்ஹாசனோட பிரதர் வந்து
கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அவர் அப்ளை பண்றாரு, அவர் கிடைக்கல மெட்ராஸ்ல பிரசிடென்சி காலேஜ்ல. அப்போ அவங்க அப்பா, கமலஹாசனோட அப்பா சீனிவாசன் வந்து இஸ் க்ளோஸ் டு காமராஜ். அவர்கிட்ட கேட்கிறாரு, என் பையன் போட்டான் கிடைக்கல, ஏன் கிடைக்கல? தெரியல, கிடைக்கல, கொஞ்சம் பாருங்களேன் அப்படிங்கிறாரு. சரி பாப்போம், என்ன எதுன்னு தெரியல, நான் பார்த்து சொல்றேன் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, அந்த எஜுகேஷன் செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா என்ன விஷயம்? ஐயா இங்க வந்து 12 லேப் தாங்க இருக்கு, 12 பெஞ்ச் இருக்கு லேப்ல, கெமிஸ்ட்ரி லேப்ல 12 பெஞ்ச் தான் இருக்கு, நம்ம 12 பசங்களை செலக்ட் பண்ணிட்டோங்க. சரி அப்புறம்? அதனாலதாங்க அவருக்கு போச்சு, அவருக்கு 14வது பேருங்க அப்படின்னு. அப்படியா, சரி. உங்க வீட்டுக்கு காலையில ஒரு 15 பேர் சாப்பிட வராங்க, சரி. அப்புறம் அதே 15 பேர் திரும்ப மத்தியானமும் சாப்பிட வரேன்னு சொன்னாங்கன்னு நீங்க என்ன பண்ணுவேன்? சாப்பிட்ட சமைச்ச பாத்திரத்தை திரும்ப கழுவிட்டு அதுல பண்ணுவோம். அதே மாதிரி பண்ண வேண்டியதானே இதை? என்னங்க சொல்றீங்க? அட, காலையில ஒரு ஷிஃப்ட் போடுப்பா, அப்புறம் இன்னொரு ஷிஃப்ட் சாயந்தரம் போடுப்பா, இன்னொரு ஷிஃப்ட் சாயந்தரம் போட்டா 12 பேர் படிப்பாங்கல்ல, அரசாங்கத்துக்கு பணம் வருமா வராதா? ஆமாங்க, இது எனக்கு தோணவே இல்லையே, அதை பாரு அப்படின்னு சொன்னாராம். ஸோ இந்த ஈவினிங் காலேஜுங்கிற கான்செப்ட் உருவான விதம் இப்படிதான். ஸோ ஹி இன்வென்டட் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்த்து மியூச்சுவலா பெனிஃபிட் வரணுங்கிற மாதிரி பண்ணப்போ, முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரா, சீனிவாசனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாராம், நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உன் பையன் மட்டும் இல்ல, அவனை மாதிரி இன்னும் ஒரு 10 பேருக்கும் சீட் கிடைக்கும், சரியா? வச்சிடறோம் போன அப்படின்ட்டாராம். ஸோ இதுதான் வந்து இன்வென்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். The challenge is not to eliminate conflict, but to transform it into a change the way we deal with our differences. அதான் நம்ம பாக்குறச்சே, இவனா எப்பவுமே மீட்டிங்க்கு வந்தா தகராறு பண்றதுக்குன்னே வருவானே அப்படின்னு பார்க்காம, அதுல உள்ள அர்த்தம் ஏதாவது வச்சிருக்கிறானா, இல்ல அவன் ஏதாவது சில விஷயங்களை ஜெனுவனா சொல்றானாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அவனுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன், எங்களோட ஜேசி கிளப் மீட்டிங்ல. அப்ப என்ன பண்ணாங்க, இல்லாத ஒரு மெம்பரை பத்தி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அது அந்த மெம்பரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இந்த மீட்டிங்க்கு வந்து ஒவ்வொருத்தையும் அவரை வந்து பேச வச்சு பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொன்னாரு. அவரை அவங்க மதிக்கவே இல்லை, அவர் ஒரு மீட்டிங்க்கு வரல. அப்போ அந்த மீட்டிங்ல இவங்க 2 பேரையும் பத்தி பேச ஆரம்பிக்கிறச்ச நான் எழுந்து சொல்லிட்டேன், இது தப்பான ஒரு விஷயம், இங்க இல்லாதவங்களை பத்தி நம்ம பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு, அது மாதிரி பண்ணக்கூடாது. ஆஸ் பர் ஒரு ஹியூமன், அதாவது மனசு உள்ளவங்க யாரும் இதை செய்ய மாட்டாங்க, அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே, நானும் வாக் அவுட் பண்றேன்னு சொன்னோடனே, இல்ல இல்ல இருங்க, இப்போ நீங்க சொன்ன விதம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது, இது அவங்க சொல்லல, அதனால இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். இன்சிஸ்ட் ஆன் யூசிங் அப்ஜெக்டிவ் கிரைட்டீரியா. இப்போ ரீசெண்டா நான் பார்த்தது என்னன்னா, காமராஜோட அந்த இதுல பாக்குறச்சு, ஒரு பையனுக்கு வந்து கண் ஆபரேஷனுக்காக ஃபாரின்ல போய் பண்ணணுங்கிற சமயத்துல அரசாங்கம் காமராஜ் பீரியட்ல இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு 2 மாசம் கழிச்சு தான் அவருக்கு வந்து மூவ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்போ இவர் கூப்பிட்டு சொல்றாரு, என்னப்பா பைத்தியக்காரன் மாதிரி இருக்க நீ, 2 மாசங்கிற, அவனுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏதாவது கொஞ்சம் ரூல்ஸை கொஞ்சம் ஃபிளக்ஸ், எங்கேயாவது ஒரு ஹோல் இருக்கும் பாரு, லூப் ஹோல் இருக்கும், அதை பார்த்து அவங்களை காலகாலத்துல அனுப்புப்பா. ஏன்னா அவங்க அப்போ அந்த பையனோட கண் பார்வை கிடைச்சாதான் அவனுக்கு லைஃப்ங்கிற சமயத்துல நம்ம கொஞ்சம் வந்து, சட்டங்கிறது யாருக்கு பாருக்கு, மனிதர்களுக்கு தானே, அவங்களுக்கு பயன்படாத சட்டம் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு, நீ அதை கொஞ்சம் பாரு. இது இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி வர சமயத்துல அவங்களுக்கு வழி விடணும் இல்லையா? ரோட்ல டிராபிக் போயிட்டே இருக்கு, ஆம்புலன்ஸ் வரைச்ச அவங்க சிக்னல் எப்படி இருந்தாலும் அனுப்புறாங்களா இல்லையா, அதான் பாரு ரூல் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், சரி போயிட்டு வா பார்த்து பண்ணு அப்படின்னு சொன்னோடனே அவர் தலையாட்டிட்டே போயிடுவார் அந்த ஆபீசர். இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல எனக்கு தெரிஞ்சு அதிகாரிகள் தான் வந்து அமைச்சர்கிட்ட அவ்வளோ இதுவா பேசுறாங்களே தவிர்த்து அமைச்சர் யாரும் அந்த மாதிரி பேச மாட்டேன்றாங்க. இந்த நிலைமை மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லது கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அந்த 4 பாயிண்ட் இதாங்க. செப்பரேட் பீப்புள் ஃப்ரம் த ப்ராப்ளம், ஃபோக்கஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட், நாட் ஆன் பொசிஷன்ஸ், இன்வென்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் மியூச்சுவல் கெயின், இன்சிஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவ் கிரைட்டீரியா அப்படிங்கிற இந்த 4 பாயிண்ட் தான் இந்த புத்தகத்துல இவங்க 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க, ரோஜர் ஃபிஷர் அண்ட் வில்லியம் ஓரி. கெட்டிங் எஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த புத்தகத்தை பத்தி தான் நம்ம இங்க பார்த்தோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ எம் ஹேண்டிங் ஓவர் த ஃப்ளோர் பேக் டு சேர்மன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டேக்அவே என்னன்றதை நீங்க ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நந்தகுமார் சார் இருக்காரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் ரொம்ப அருமையா இருந்தது சார், ரொம்ப நாள் கழிச்சு. ஆமா, அட்டெண்டிங்.
ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஐ ரீகால் ஆல் ஸ்வீட் மெமரிஸ் உங்களுடைய ஒவ்வொன்றும். இந்த வாட்டி வந்து ஒரு வித்தியாசமான டாபிக்ல ரொம்ப அருமையா வந்து எப்படி செப்பரேட் பண்ணணும், அதுக்கப்புறமா ஹவு டு ஃபைண்ட் எ சொல்யூஷன் என்றதுலாம் வந்து இட்ஸ் ரியலி எக்ஸலன்ட் சார். அது இந்த செப்பரேட் பண்ணி பார்க்கும்போது தான் வி கெட் எ சொல்யூஷன். அந்த Clarity நெகோசியேஷன் கிளாரிட்டி கிடைக்கும்ன்றது வந்து இட்ஸ் ட்ரூ. நம்மளே டே டு டே லைஃப்ல ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்போம், பட் சில டைம்ல வந்து தப்பா பண்ணிட்ட பிறகு வி ரியலைஸ் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாமா, அந்த கொஞ்சம் கோபமோ இல்ல பொறுமையை இழந்ததுனால வி மேட் எ மிஸ்டேக்ன்றதெல்லாம் தெரிய வரும். ஸோ உங்க ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண பிறகு ஸோ ஸ்டில் வில் ஹவ் டு பி more cautious. அண்ட் மோர் காஷியஸ் ஆல்சோன்றதெல்லாம் தெரிய வருது சார். ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் சார். Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ தேங்க்யூ. வேற? தேங்க்யூ தேங்க்யூ சார். சார் ரியலி இது ஒரு வித்தியாசமா இருந்தது. அதாவது நம்ம ப்ராப்ளத்தையும் மனுஷங்களையும் வந்து பிரிச்சு பார்த்து என்னங்கிறத வந்து சொல்லணுங்கிறது. அதே மாதிரி எப்பயுமே வந்து நம்ம வந்து பொசிஷனை வச்சு ஒருத்தவங்களை வந்து டிசைட் பண்ணி அதுக்காக இம்பார்ட்டன்ஸ் நெப்போட்டிசம்லாம் இல்லாம அவங்களோட வேல்யூ பீப்புளை வேல்யூ பண்ணணும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அதே மாதிரி எந்த ஒரு சொல்யூஷனுமே நம்ம கொடுக்கும்போது ஒரு கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் வரும்போது ஒத்தர் இது இல்லாம மியூச்சுவலா பெனிஃபிட் ஆகிற மாதிரி கொடுத்தா அது வந்து ரைட்டா இருக்கும்னு சொன்னது. அதுக்கப்புறம் வந்து இன்சிஸ்டிங் ஆன் அப்ஜெக்டிவ் கிரைட்டீரியா, அது மெயின் என்ன அது அப்ஜெக்டுக்காக நம்ம பண்றோமோ அதை பார்த்து பண்ணணும்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது சார். இதுதான் நான் எடுத்துக்கிட்ட டேக் அவே. தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you. குமாரராஜா தயாளன். ராணி மேடம், சத்யமுருகன் சார், நீங்க ஏதாவது ஷேர் பண்ணாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். Thank you, அந்த ma'am. அந்த ஸ்டோரியில சொன்ன மாதிரி எல்லா இதுலயுமே அந்த இது கொண்டு வரணுங்க சார். அந்த கம்யூனிட்டி வந்து இது பண்ணி எல்லா ஸ்கூல்ஸ்லயும் அந்த மாதிரி கொண்டு வந்தா நல்லா இருக்குங்க சார். The real incident. ஆமாங்க சார். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சார் ஒரு நல்ல டேக் அவே. இதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டெய்லி ரொட்டீன்லேயே அதை கொண்டு வரலாம். சார் இதோட ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் சார், ஆர்ட் ஆஃப் சேயிங் நோன்றதை அடுத்த செஷனா வச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் மாதிரி வந்துடும். பண்ணிடலாங்க சார். அனதர் ரெக்வஸ்ட் சார், அந்த கிரியேட்டிவிட்டி கேட்டது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சார். கிரியேட்டிவிட்டிக்கு எனக்கு இந்த டேபிள் ஃபுல்லா ஆள் அழைச்சிட்டு வாங்க, நான் பண்றேன். அது 2 வாரம் கழிச்சு பண்ணலாம். சரிங்க சார். எனக்கு இந்த ஸ்கிரீன்ல எல்லா தலையும் ஃபுல்லா தலையா தான் இருக்கணும், அப்படின்னா பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரியலி வந்து அன்னைக்கு சார் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அது நெட்வொர்க் இஷ்யூனால வேற சார் பாதியிலே இதுவாயிடுச்சு. பட் ரியலி ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. நான் திரும்பவும் அது கேட்குறேன் அப்படின்றேன், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா அது நம்ம சார் கிட்ட சொல்லி அதை பார்ப்போம். ரியலி அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 வீக்ஸ் கழிச்சு பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நெக்ஸ்ட் வீக் நீங்க சொன்ன மாதிரி ஹவ் டு சே நோ அதை பார்த்துடலாம். ஓகே சார். தேங்க்யூ. வேற கோகுல்நாத், எப்போ when are you getting arrested? சார் என்னோட பேச்சுலர் பதிவு வந்து நவம்பர் 18ஆம் தேதி ஈவினிங்ல ஆரம்பிச்சு 19ஆம் தேதி பறிபோகுது சார். பறிபோகுது. ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் நல்லா அனுபவிக்கணும் ஃபேமிலி லைஃப். வாழ்த்துறோம். எல்லாம் இப்படியே சொல்லுங்க, இன்னமும் பெருசா ஜெயில தூக்கி போடுறாப்ல. சோ எங்க மேரேஜ்? இங்க சேலம் பக்கத்துல பேலூர் சார். பரமத்தி வேலூர். அது இல்ல சார், பேலூர் வாழப்பாடி பக்கத்துல. அது வேற ராயவேலூரா? அங்க ஒரு வேலூர். ஆமா, அது வேலூர் சார். அது ராயவேலூர். ஆமா, பரமத்தி வேலூர் இருக்கு. ஆமா. சோ வாழ்த்துக்கள். சோ அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது எனி அதர் இஷ்யூஸ்? உஷா மேடம், நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கொஞ்சம் அன்னைக்கு யார் வந்தாங்களோ சுதா அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு பாருங்க அந்த ஷீட்ஸ் இல்ல எது. அப்படியா? இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு அந்த ஷீட் வந்து ஏதோ ஒன்னோ ரெண்டோ தான் அன்னைக்கு. ஏன்னா நான் செக் பண்ணி தான் பார்த்தேன், 1 or 2 ஷீட் தான் மிஸ் ஆன மாதிரி இருக்கு. எனிவே செக் வித் சுதா மேம் சார். அந்த அட்ன அது இதுவும் இல்ல, நம்ம
இந்த ஷீட்டுமே இல்ல, அப்ரிசியேஷன் லெட்டரும் இல்ல, எதுவுமே இல்ல. அப்படியா? ஆமா, ஸ்கூல்ல போய் திரும்ப வாங்கணும் இல்லாட்டினா. சரி சார். ஓகே சார். ரைட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் அ குட் வீக்கெண்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சேர்மன். தேங்க்யூ ஆல்.